பழைய பழைய பித்தாளிக்கு எல்லாமே என்னது ரொம்ப கொஞ்சிடாரு. ஒரு கொஞ்சம் சோறு போட்டு பேசஞ்சு கொடுத்துட்டோன்னு நீட்டாக சாப்பிட்ருக்கான். வந்திருக்கல்ல இல்லையா? எடுக்கிறீங்களா என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்குது பாரு எங்க அம்மா. இரு இப்ப காட்டுற இரு காட்டுற இருடி ஏண்டி என்னது பாரு. ஏன் அந்த புள்ள தெரியவே இல்லை? அந்த புள்ள தெரியக்கூடாதம்மா. நீ பார்த்துட்டு இருந்தாலும் இப்படி ஒரு கேள்வி கேட்டுருக்கூடாது மம்மி. சரி, முதல்ல கேட்க வேண்டிய விஷயத்த கேளு. இன்னைக்கு எங்களை லீவ் போட வச்சல்ல, நீ தானே வச்ச. அதுக்கு பனிஷ்மெண்ட்டு ஏதாவது செஞ்சு கொடு. நேற்று ஒன்றும் செய்யல. நேற்று தப்பு என் சைடு இல்லை கண்ணா. அம்மா ஏதாச்சும் ஒன்றா பிள்ளைங்களுக்கு முடிவெடுக்க தெரியாது, உனக்கு தெரியாதா? முடிவெடுக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சனால தான் எல்லா முடிவும் நானே எடுத்துட்றேன். சரியா? இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை நான் எங்கே இது வரைக்கும் வாங்கினது இல்லைக்கா. இருந்தாலும் சரி, மட்டனா மீனா உங்களுக்கு பிடிச்சது எடுத்து கொடுக்கணும், செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். மீன் தான் கேட்டிருக்கேன். உனக்கு தெரியாது, எனக்கு மீன் கடந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து பிடிக்காம போய்விட்டது. எனக்கு புரியல. என்னது? ஏன் நீங்க கேட்கணும்? ஏன்னா நீங்கள் அப்போ அந்த மாதம் உடம்பு சரியாமல் இருக்கும்போது நீங்கள் மட்டும் மீன் சாப்பிட்டீங்க. எனக்கு அன்றைக்கி அப்போல்லாம் மீன் சாப்பிடணும்னு தோணவே இல்லை. ஆனால் நீங்கள் மட்டும் சாப்பிட்டீங்கல்ல, அதனால. அது வால்பாறை போகும்போது கம்முன்னு வண்டியில் உட்காந்துட்டு வரணும். மல்லாக்கப்படுத்திட்டு வந்து குடலாத்தி ஏறதான் செய்யும். அதுக்கு நான் என்ன பண்ணிட்டு? தப்பெல்லாம் நீங்கள் செய்யறது. என்ன செஞ்சு கொடுத்தாலும் பாவி நான் தான். நேற்று இவ காலையிலேருந்து வயிறு வலிக்குதுன்னு பிடிச்சிட்டு இருக்கா. நான் ஆரம்பிக்கல, நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க. என்ன வேணும்? மீன் வேணுமா? அப்படிதான் அம்மா கேட்கும், நான் கேட்கல. அம்மா கேட்கும் மீன் வேணுமா. அப்படின்னா நீ என்ன மீன் எடுக்க போற? நான் என்ன மாட்டேன், நான் சொன்னேன் சொல்லு, செஞ்சு தரேன். என்ன வேணும்? வயிறு வலிக்குது, என்னால் சாப்பிட முடியுமா நீ ஆசைப்பட்டதை அப்படின்னு தான் நான் கேட்டேன். வேறு ஏதாவது பேக்கெட்டில் கை விடு. போகாது. கை விடு. போகாது. நான் ட்ரை பண்ணிட்டேன். இந்த பாரு விட்டுட்டே இருக்கணுமா? அந்த பழக்கத்தில் தான் அப்படி அது வரும். தேவையில்லையே. ஆமாம் அப்படின்னு. அப்புறம் மதியமாக இப்போ அக்காவும் தலைக்கு ஊற்றிக்கிட்டா. அப்புறம் அதுக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் அப்புறம் நைட்டு பார்த்தில எப்படி அழுதானே. அந்த சோடா கொஞ்சம் ஒரு 2 மடக்கு உள்ளே போச்சு, கொஞ்சம் நல்லாச்சு மேடம். ஆனால் ஃபுல்லாக குடிக்கிறதுக்கு வலிக்குதுங்கிறாங்க. எரியுது அப்படியே. எனக்கு இருந்த ஆத்திரத்துக்கு அப்படியே விட்டுருக்கோம். சரி, இப்போ என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அந்த ரெடி ஆகிட்டேன். நான் அந்த அதுக்கு முன்னாடி இந்த வீரை ஓப்பன் பண்ணு. அந்த அக்கா ப்ளவுஸு நேற்றே வந்து வாங்கிக்க சொன்னாங்க. நம்ம கேட்கும்போது அவங்க தரமாட்டாங்க. அவங்க தரும்போது நம்ம ஓடி போய் வாங்கிக்கிட்டா தான் நமக்கு ஓகேவாக இருக்கும். ஆடி ஒன்று கட்டலான்னு கேட்டோம், ஆடி வெள்ளிக்கிழமை கட்டலான்னு கேட்டேன். எதுக்குமே கிடைக்கல. ஆடி 18க்காவது பார்ப்போம். ஆடி 18 அன்னைக்கு தான் நம்ம சொந்தமாக வீடு கட்டலாங்கிற ஒரு இதே எடுத்தோம். ஒரு வருஷம் கடன்னு வந்துருச்சுல. அம்மா இங்கே வாயேம்மா. இருவரை அப்படியே 2 பேரும் ஜம்முன்னு பூ வச்சுக்கிட்டு அழகா. நான் தான் நந்தி மாதிரி குறுக்க அசிங்கமாக கேவலமாக. எங்கள் அம்மா பக்கி மாதிரி பேசுறதுக்குலாம் நீ என்ன நினைக்கிற? அது இன்னும் உசுரோட அப்படியே தான் கிடக்குது. அசைய கூட மாட்டேங்குது அந்த உடக்கம். எங்க கிடைச்சிச்சு?
நீங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்க. நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படிதான் என் தொங்க பட்டி வயிறு குஞ்சு. ஐயோ புல்லு பாவுமா மா இப்படின்னு உதறனான்னு வையேன் மைக் எங்க போகணுது அவன் இப்போ உருன்னு சவுண்டே ஸ்டோரில் எதுக்குள்ள என்னவா ட்ரெஸ் வீணா போனது, கிழிஞ்சது, கிளியாது, பழசு, பட்டு, பழைய பித்தாளிக்கு பெருசமாதான் எம்பிட்டு அழகா ரெடியா இருக்கிறேன். இது நான் என்னோட வீணா போனது மட்டும் எனக்கு வச்சிருக்காதுங்க அம்மா. அதுலயும் கீழே என்னோட ட்ராக்ல தான் இருக்கும். இதுல ஏதோ சீலைக்கு கொஞ்சோண்டி இடம் கொடுத்து வச்சிருக்கோம். மேல சீலையும் இந்த ஜாக்கெட்டு இதுக்கு கொஞ்சோண்டு இடம் கொடுத்து வச்சிருக்காளுங்க. கீழே தான் இருக்கும். என்கிட்ட தான் எல்லா கலர் ஷால் ஸ்டோல் ஸ்கார்ஃப் அத்தனையும் இருக்கும். என்ன கலர் வேணும்? இந்த அன்னைக்கு போட்டு போனேன் டிமார்ட்டுக்கு. அன்னைக்கு என்ன கலர் போட்டு போனேன்? ஸ்கார்ஃப் இந்த சைடு, இந்த பக்கமா என்ன கலர் சொல்ல எடுத்துறேன். இந்த மாதிரி கிரீன் கலர் மாதிரி சொல்ல நான் வந்து எடுத்துறேன். என் ட்ரெஸ் வைக்க ராக்கு பத்த மாட்டேங்குது. அப்படி போட்டனே காட்டி சாத்துனா நிஜமா பாரு திணிச்சு வச்சிருக்கிறேன். அம்மா பச்சை கலர்ல இதுவும் தானே வரும். எது போட்டனே? எது இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டேன். மேடம் வந்து ரிப்பீட் ட்ரெஸ் போட மாட்டாங்களாமா. ஓரளவுக்கு இங்க பாரு 1 2 3 4 5 6 ஸ்டாப்ஸ் இருக்கு நான் போடாம. அது போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து போவேன். எனக்கு பச்சை கலர் இப்ப எனக்கு வேணுமே. பச்சை கலர் இது பச்சையில வருமா? இது பச்சையில தான் வரும். கண்ணா அது என்ன கலராமா? இது பச்சையில தான் வரும். இல்ல சொல்லல. ஆனா இதுக்கு அந்த கலர் பேண்ட் சொன்னா நல்லா இருக்குமா? அக்கா அப்படிதான் போட்டு போச்சு அன்னைக்கு. அன்னைக்கு நல்லா இருந்துச்சா? நான் பார்க்கல, அதனால தான் கேட்குறேன். நல்லா இல்லாம எப்படி போட்டு போவாங்க? அதுக்கே குண்டி மண்டையில் அடிக்கிற. அதுக்கு கரெக்டான ஷால் அம்மா ஷால் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏண்டே இல்ல போட்டு பச்சை கலர். நான் போட்டு போறேன். ஏன் போட்டு போறேன்னு நானும் சொல்றேன். போட்டுக்கோ, மேல ஒரு ஷால் மட்டும் போட்டுக்கு. இல்ல எனக்கு புரியல. சாமி எந்திரி. பச்சை கலர் இன்ஸ்கர்ட் கட்டு போட்டா அப்ப நல்லா இருக்குமே இன்னும். ஓ இந்தடா டேய் புடுறடே. இரு வரேன், நான் போயிட்டு வரேன். எங்க போறேன்? முக்கியமான வேலை. நான் ஒயிட் கலர் போட்டிருக்கேன். சிம்பா எப்படி சிம்பா இருக்கிறேன் சொல்லு சிம்பா. மம்மி கிளம்பியாச்சு. ஆனால் லைட்டாக தூருது. ஏக்கா போகலாம். சாப்பிட போனது குத்தமா? என்கிட்ட சொல்லிட்டு தான் போச்சு. வா அதுவும் பொங்கல் சாக்லேட் வாங்கியாச்சு. இதே மாதிரி எனக்கு ப்ளவுஸ் இப்போ நீ ஆக சொல்லி தைச்சு கொடுத்தேன்னா ஃப்ரெஷர்ஸ் வச்சு கற்றுக்கோங்க. ஆக சொன்னால் ஃப்ரெஷர்ஸ்ட்டு சீலை கட்டுப்படியா? சரி, இந்த ப்ளவுஸ் மாதிரி எனக்கு ப்ளவுஸ் தைச்சு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ப்ளவுஸு சரி வா. கிராகதா சொன்னேன் உனக்கு. அது கிராதகா. கிராதகாவா? ஏதோ இருக்கா போங்க. வீடியோ ரெக்கார்டிங்ல விழுந்துருச்சு. இல்லை அது வந்து ஃபோனா? இல்லை இல்லை ஏதோ உன்னோட பாடி பட்டு தான் விழுந்துருச்சு. வச்சுட்டு வந்து மீன் பொரிச்சு கூட பசிக்குது. காலம் சோறுட்டு கூட திங்கலை. மீன் திங்கனோடனே சோறு திங்காமல் இருந்தோம்.
வந்திருக்கோம் வா. பிச்சு போடுவேன் பா. பொரிச்சு கொடு. அது எப்பட்றா வந்த உடனே பொரிச்சு கொடுக்க முடியுமா? அதுக்கு பட்டிட்டிங்கிரி வேலை பார்க்க வேண்டாமா? நான் பார்க்கலாம், பொரிச்சு கொடு. பார்த்துட்டு தான் முன்னே மெசேஜ் பார்த்துட்டு. இந்த சாரியோட ப்ளவுஸ் தைச்சாச்சு. இந்த சாரீ என்னைக்கு கட்டலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் எனக்கு பின்னாடி வாங்கின கஸ்தூரி அம்மா கட்டி எனக்கு ஃபோட்டோ அனுப்பிட்டாங்க. நான் வந்து இப்போ தான் தைச்சே வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாமே. என்னது தெரில, பார்ப்போம் எப்படி கட்டுறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு. ஒன்று டிஷ்வான், இதில் தான் மடிப்பு வராதுன்னு நினைக்கிறேன். சீலை சின்னதாக தான் இருக்குது. ஃபைவ் டாப் மட்டும்தான் அனுப்பணும். ஐயோ இதில் இதே இல்லை, லென்த்தே இல்லை. எப்படி கட்டுறது? இது ஒன்று பா. இதுதான்ப்பா, இதுக்கு தான் வரவேற்பு இதுக்கு தான் பயங்கர வரவேற்பு. இது எவ்வளோக்கு வாங்கினீங்க? இது சூப்பராக இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னாங்க. நிறு வந்து சீலை கட்டணுன்னே ஆசைப்பட மாட்டேன். ஒரு பட்டு பாண்டா அது 4 டாப்பு 1000. சீலை கட்டணுன்னே ஆசைப்பட மாட்டான். பட் ஆனால் இந்த சீலையோட ப்ளவுஸை நான் வந்து அங்கேயே வந்து ட்ரையல் பார்த்தேன். அண்ணன் எனக்கு இந்த 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 எப்படி கட்டணும் என்ன ஹேர்ஸ்டைல் பண்ணனும் யோசிச்சேன் பார்த்துக்க. அதனால இது எனக்கு ப்ளவுஸ் தைச்சு கொடுத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 1 தெரியல, கன்ஃபார்மா தெரியல அப்படின்னா சரி பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். இது 3ல் எது எப்போ கட்டலான்னு சொல்லுங்கள். அந்த பிளாக் சாரியோட ப்ளவுஸு. ஆமாம், கோல்டு கலர் போட்டாங்க. அங்கே சரி விட போட்டாங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் தான் நிறு பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி வேணும் இதே மாதிரி வேணும்னா மாதக்கணக்காகுது. அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் இப்போ சொல்கிறானுங்க தைச்சி கொடு அப்படின்னு. இதில் 2 டாப் இருக்குது. இது அதுதான் அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டு இருந்தேன். கை எல்லாமே நல்ல லென்த்து இறக்கும். நீ பாப்பா பார்த்துச்சு. இது அந்த சாரியோடது. இல்லைன்னா சீலைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதில் ஒரு டாப்பு 349 எம் சைஸ் மட்டும்தான். 2 டாப்பு தான் இருக்குது. ஆமாம், இந்த பிளாக்கோட சாரியோடது. இது 3ல் எது கட்டலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே இங்கேருந்து என்னை அடிச்சிருவாளுங்க. வாங்க கிச்சன் போகலாம். வந்தாச்சு கிச்சன். நான் காலையிலேருந்து உள்ளார வரவே இல்லை, ஒரு வேலைக்கு கூட நான் வரலை. இப்போ தான் நான் கிச்சனுக்குள்ளாரே வரேன். எங்கள் வீட்டு கிச்சன் கவிதா இல்லைன்னா இப்படி தான் இருக்கும். இல்லைடா நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. நான் உங்களை குறையே சொல்லலையே. சிங்க்குங்கிற என்னைக்காவது பாத்திரம் அம்மா அப்படி போட்டு வச்சிருக்கேனா? யாரு அவனை எதுக்கு நீ திட்டுற சம்மந்தமே இல்லாம? ஓகே, நம்ம அடுத்தடுத்து என்னன்னா சாமி அவன் பால் தட்டு பூரா இது அவன் என்ன பண்ணுவியான்? இப்போ நாங்கள் என்ன மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்னங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? நாங்கள் ஆனால் இதே நேற்று ஞாயிற்றுக்கிழமை எடுத்துருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். மத்தி மீன் லிமிட்டாக தான் இருக்குதுன்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தான் அது வாங்கலை. மேலே மிதிச்சு போடாது. வந்து ஜிலேபி தான் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு என்னமோ பாறை மீனே பிடிக்க மாட்டேங்குது, அதனால் ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். போச்சுடா, இது வெளியே கொண்டு போய் தான் கழுவிட்டு வரணும். பேசன் எடுப்பேன்.
மீன் தான் சமைச்சு தான் தருவேன். எனக்கு மீனுனாலே ஏம்மா மீன் அப்படின்னாலே எனக்கு அவன் ஞாபகம் தான் வரும். ஊர்லேருந்து வந்தான்ல பட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்தான் நம்ம வீட்டுக்கு திருப்பூர் வந்த பின்னாடி. அழகி அதுக்கப்புறம் தான் அவன் தானே சாப்பிட்டு சிலிண்டர் கடையில் போயிட்டு பெயிண்ட் வச்சதெல்லாம். அப்பா நாத்தம் தாங்க முடியாமல் குடலை பிடுங்கிக்கிட்டு அப்பா சாமி. ஐயே அங்க பிரதேசனம் பண்ணுறானுங்கடா. ரைட்டு. இத்தனை பேர்த்துக்கு ஜிலேபி பிடிக்கும். அங்க பிரதேசம் பண்றாங்க மீன் கறி. ஓகே இதை க்ளீன் பண்ணிடலாம். ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தியா? இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே போவார். இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் போக மாட்டான். இந்நேரம் மீனை போட்டு தள்ளியிருப்பான். போட்டு தள்ளியிருப்பானா? ஆமாம். அது உங்கள் ரெட்டு சாத்திரு. மீனுக்காக ரொம்ப கொஞ்சிறாரு. ஒரு கொஞ்சுவர். உண்ணாவிரத போராட்டம். என்ன அறக்க பறக்க பண்ணுற? பசியோடு இருக்கிறீங்க பாவம். அதனால வேலை பார்த்துட்ருக்கேன். எவ்வளோ? 250. 250. 5 டப்பா வாங்கினா தான் அந்த ரேட்டு. ஒரு டப்பா வாங்கினா 250 சொல்லிடு. ஏம்மா என்ன பண்ணுறீங்க? ரசம் வைக்க போகிறீங்களா? தக்காளி ரசம் நல்ல காம்பினேஷன் இன்னைக்கு தான். ஏண்டா இதுக்கு இத்தனை நாள் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஐயோ மாற்றி முடியும். அதுக்கு மேலே அடிப்பியா? என்ன அவ்வளோ காயில அதனால வெடிக்கலையாமா? ஆமாம். அட்ரஸ் வாங்கல. சுட சுட சாதம், அதுக்கு சுட சுட ரசம், தொட்டுக்க மீன். இதை விட வேற என்ன வேண்டும்? வேண்டாம். எல்லாம் கிளம்பிட்டாளுங்களாம்மா மெசேஜ். காய்ஸ் அப்படி போட்டேன். சொல்லுங்க பண்ணுங்க என்னங்க பண்றீங்க அப்படின்னு. கிளம்பியாச்சு. இது ஒரு பிரச்சனையாம்மா? வேறு நல்லா இருக்குது. இது எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனியனுக்கு நீ ஆனியன் வெட்டணும்ல. இந்த ப்ராடக்ட் உனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு? பொடியா நல்லா இருக்கு. இதான் 2வது டைம் நான் யூஸ் பண்ணுறேன். 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாமா? கேட்குற சொல்லு. ஃபர்ஸ்ட் டைம் ஆனியன் மட்டும் புளிச்சிக்கீரைக்கு வெட்டினேன், நல்லா இருந்துச்சு. இப்போ தான் 2வது டைம் தக்காளி வெட்டுறேன். நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கணும்னு தானே இது வாங்கியிருக்கேன். வேலை கொஞ்சம் இது என்ன கயிறுன்னு இழுத்து பார்க்கலாம். அது இல்லைம்மா என்ன கயிறுன்னு தொட்டு பார்க்கலான்னு பார்த்தா நல்லா இருக்கு. உண்மையுமே இது ஓகே தான், யூஸ்ஃபுல்லு. நானே பயந்துட்டேன். யூஸான ப்ராடக்ட் அது. திட்டவா
எல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சு இதான பின்னாடி தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இப்போ குழம்பு வைக்க போறியம்மா? எஸ் அப்கோர்ஸ். வைங்க வைங்க. இப்போதைக்கு எங்களுக்கு மீன் மட்டும் கொஞ்சம் பொரிச்சு கொடுத்து நாங்கள் சாப்பிடுவோம். அதெல்லாம் வந்துட்டு இருக்குல்ல. இப்போ எதாவது சொன்னேன், பொரிச்சு கொடுன்னு தான் சொன்னேன். நீதான் ஆஃப் பண்ணிட்டு வந்து இதுன்னு ஏம்மா கத்திரிக்காய் அதுக்கு ஏன் எல்லா காயும் எடுத்து எடுத்து வச்சிருக்கேன்? ஒரு கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு வச்சுட்டு உருளைக்கிழங்கு ஒன்று கத்திரிக்காய் ஒன்று போட்டு அப்படியே மீன் குழம்பு வச்சுட்டோன்னு இது நாளைக்கு இருந்தாலும் நல்லாயிருக்கும். எப்படி இந்த மாவு ஆட்டலை, அதனால நைட்டுக்கு வச்சுக்கலாம். சூப்பர். நான் வேணா என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? பாறையாக இருந்துச்சுன்னா ஒரு தலை தான் வந்திருக்கும், ஜிலேபிங்கனால எல்லா தலையும் வந்துருச்சு. பரவாயில்ல, குழம்பு வச்சுக்கிட்டு தலையை கூட அவனுங்களுக்கு போட்டுடலாம். சிம்பாவுக்கு சோறு போட்டு பேசி கொடுத்துட்டோன்னு நீட்டாக சாப்பிட்ருவேன். அம்மா நம்ம சிம்பாவை நல்லா குளிப்பாட்டி, சிம்பாவை நல்லா ட்ரெயின் பண்ணி, அதாவது நல்லா குளிப்பாட்டி அவனை நல்ல பையனாக ஆக்கி நல்லா ட்ரெயின் பண்ணி நம்மளும் ஒரு நல்ல நாயாக மாற்றலாமா? ட்ரெயினர் வைக்க வேணாம், ஏதோ நமக்கு தெரிஞ்சதை வச்சு சிட்டு ஸ்டாண்டு ஷேக்கண்டு இது மாதிரி. ஆனால் அந்த நாய் இதை கொத்தளிக்கணுமே. ஓகே டன். அதுதான் எங்கள் பிரச்சனையே. சாப்பிடு. வாங்கிட்டு வந்திருக்கல்ல. இந்தாங்க பெப்பர். இப்போதைக்கு அதை சாப்பிடணும். அம்மா சமைச்சிட்டு தான் மீதி மீன் தருமாம்மா சொல்லிட்டு. இல்லை எனக்கு அங்கே மீன் இருக்கு, நான் போய் எடுத்து வருவேன்.